ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கனிதரும் வாழ்வு. 1 சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். சங்கீதங்களின் புத்தகத்தில் 150 சங்கீதங்கள் இருந்தாலும் அதில் முதல் சங்கீதத்திலேயே கனிதரும் வாழ்வை குறித்து சங்கீதக்காரர் எழுதுகிறார். கனிதரும் வாழ்வு ஒரு கதவை போன்றது. அந்த கதவிலே 2 உபயோகங்கள் இருக்கின்றன. ஆட்கள் உள்ளே வருவதற்காக மட்டுமல்லாமல் வீட்டிலுள்ள வேண்டாதவைகளை வெளியேற்றுவதற்கும் அவைகள் பயன்படுகின்றன. நாம் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய மனமாகிய கதவும் 2 காரியங்களையும் செய்தாக வேண்டும். சில காரியங்களை உள்ளே இருந்து வெளியேற்ற வேண்டும், சில காரியங்களை வெளியே இருந்து உள்ளே கொண்டு வர வேண்டும். ஆவியானவரை உள்ளே கொண்டு வர வேண்டும், சாத்தானை வெளியேற்றி அவன் திரும்ப வராதபடி தாழ்பால் போட வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ஆவியின் கனிகளை மட்டுமல்லாமல் மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் பேசுகின்றது. ஆவியினால் வருவதை நாம் கனி என்றும், மாம்சத்தினால் வருகிறவைகளை கிரியைகள் என்றும் நாம் அழைக்கிறோம். 9 வகை ஆவியின் கனிகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு 17 வகையான மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மாம்சத்தின் கிரியைகளை மனம் என்ற கதவின் வழியாக முற்றிலும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். 1ஆம் சங்கீதத்திலே இன்னும் வெளியேற்ற வேண்டிய அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்காரும் இடங்கள் ஆகியவையே அந்த வெளியேற்றப்பட வேண்டிய காரியங்கள். அதே நேரத்தில் உள்ளமாகிய கதவின் வழியே உள்ளே வரவேண்டிய காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், அப்படிப்பட்டவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு வருவதற்கு ஆயிரக்கணக்கான அசுத்தாவிகள் கிரியை செய்கின்றன. லேகியோன் பிசாசுகளை அவனுக்குள்ளே அடக்கி வைத்திருந்த மனிதன் தன் உள்ளமாகிய கதவை தாழ்பால் இடாததினாலே ஒன்றன் பின் ஒன்றாக அசுத்த ஆவிகள் அவனுக்குள் நுழைந்துவிட்டன. ஆயிரக்கணக்கான ஆவிகள் நுழைந்ததன் காரணம் அவன் இடம் கொடுத்ததே. எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஆவியானவர் நிரப்பவில்லையோ அந்த வெற்றிடமான உள்ளத்தை நிரப்புவதற்கு சாத்தான் ஆவலோடு இருக்கிறான். அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனுடைய வாழ்க்கை கனியற்றதும் வேதனையானதுமாய் இருந்தது. தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்கள். வாசற்படியிலே நின்று தட்டி கொண்டிருக்கிற அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறப்பீர்களானால் அவர் உங்களுக்குள் பிரவேசிப்பார். உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கனிதரும் ஆவியானுடைய மகிமையினால் நிரப்பப்படும். இன்றைய நினைவிற்கு உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 7, 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்கள், மாலை மத்தேயு 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள், நல்ல கனிகளை கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.